ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தியானிக்க உள்ள பகுதி சங்கீதம் 31. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இது இந்த வேளையில் கூட தகப்பனே, சங்கீதம் 31 சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் தகப்பனே. இந்த வேளையில் கூட தகப்பனே, அப்பா என்னை மறைத்து நீர் வெளிப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இதிலேருந்து என்னென்ன அப்பா ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் உள்ளீரோப்பா, அது எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் 31. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா சவுல் தாவீதை கொலை செய்ய தேடும்போது எழுதின சங்கீதமாய் இருக்கலாம், அல்லது அப்சலோம் அதாவது தாவீதின் மகன் அவரை துரத்தும் போது எழுதின சங்கீதமாய் இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் எல்லா வார்த்தைகளும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அவர் கடந்து வந்த உபத்திரவத்தை குறித்து இதில் போடப்பட்டு இருக்கிறது. 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு உபத்திரவம் இருந்தால் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பா எனக்கு இறங்குங்கப்பா, நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், நான் துக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு இறங்கி வந்து நீங்கள் உதவி செய்யுங்க என்று 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று. அப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய பிராணன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சலப்படுகிறதா இருக்கிறதா. அவருடைய பலன் கூட பார்த்தீங்கன்னா எலும்பும் கூட உலர்ந்து போயிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி அவர் நோக்கி பார்க்கிறாரு என்று 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன், வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் என்று. அப்போ என் சத்துருக்கள் என்னை எப்படி இருக்காங்க, மேற்கொள்ளும்படியாக வராங்க, என்னை சுற்றி உள்ள அயலாரும் கூட என்னை நிந்திக்கிறார்களே என்று சொல்லி அவர் அறிமுகமானவர்கள் கூட என்னை கண்டு ஓடி போகிறார்களே என்று அவர் உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவர் நோக்கி கதறி அவர் ஜெபிக்கிறதை இதில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் என்று. இந்த இடத்தில் சொல்லுகிறார், எல்லாராலும் நான் எப்படி இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செத்தவன் எப்படி இருப்பானோ அவங்கள போல நான் மறக்கப்பட்டு இருக்கிறேன் என்றும், உடைந்த பாத்திரம் எப்படி பயன்படுத்த முடியாததோ அதுபோல நான் இருக்கிறேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றிலும் ஒரு எப்படி இருள் சூழ்ந்த நிலையில் அவர் என்ன பண்ணுறன்னா ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுகிறாரு. அவதூறான பேச்சுகளும் எனக்கு முன்பாக ஆலோசனையாக வருகிறது, நான் என்ன செய்வேன் என்று அவர் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே நான் உம்மை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கேன், எனக்கு யாரையும் இல்லைப்பா, நான் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறேன் என்று இந்த 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தில் உம்மை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்போது நம்ம எல்லாவற்றிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் போடப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் என்று அவர் என்ன பண்ணுறனா, என் அரணே நீங்கள் தான்ப்பா, என் அலங்கமே நீங்கள் தான்ப்பா, என் கோட்டையே நீங்கள் தான்ப்பா, என் அடைக்கல பட்டணமே நீங்கள் தான்ப்பா, நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படுவது இல்லை என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த அதிகாரத்துக்குள் நாம்
கடந்து செல்லலாம். இந்த அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன். உம்முடைய கரத்தில் பாதுகாப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் பாதுகாப்பு உண்டு என்ற தலைப்பில் நாம் பேச போகிறோம். இப்பொழுதும் நம்ம வாசிக்கலாம். 1-4 வரையும் வாசிக்க கேட்கலாம். அப்போ முதலாவது வசனத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறாரு. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான், பயங்கரமான உபத்திரம், அவதூறான பேச்சு, அந்த சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறாரு. அப்பா, நான் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யுங்க, என்னை நீதியின் பாதையில் என்னை நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி அவரோட விண்ணப்பத்தை ஆண்டவர் கையில் வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உமது செவியை எனக்கு சாய்த்து, அப்பா உங்கள் செவியை என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்கள் சாயுங்கப்பா, சீக்கிரமாக என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, தப்புவீங்க. நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணமாக இருக்கிறீர் என்று. அப்போ அந்த அரணன் என்று பார்த்தோன்னா, ஒரு அடைக்கல பட்டணம் எப்படி இருக்கும், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணமாக இருப்பது போல நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும். தேவரீர் எனக்கு நீரே அரண் என்று சொல்லி அவர் என்ன பண்ண உணர்ந்த ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உமது கையில் என் ஆவியை என்ன பண்ணுறேன், நான் ஒப்புவிக்கிறேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கார். இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் போது பிதாவின் இடத்துல என்ன சொல்லுவார்னா, என் ஆவியை உம்மிடத்தில் நான் ஒப்புவிக்கிறேன் என்று. அப்போ ஒவ்வொரு நாளும் நாமளும் எப்படி இருக்க வேண்டும்னா, நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை பிதாவின் சித்தத்தின்படி கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்போ என் ஆவியை உங்கள் கையில் என்ன பண்ணுறேன், நான் ஒப்புவிக்கிறேன், சத்துரு என்னை மேற்கொள்ளாதபடி என்னை நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்க என்று சத்திய பரனாகிய கர்த்தாவே என்று நோக்கி, அந்த சத்திய பரன் யார் என்று பார்த்தா அவரே இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்னை மீட்டு கொள்ளுங்க என்று சொல்லி அவர் விண்ணப்பித்து ஜெபிக்கிறார். அப்போ நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்கிட்ட நம்மளை ஒப்புவித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி அவர் கையில் நாம் ஒப்புவித்து ஜெபிக்கும் போது அவரிடத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, அவரிடத்துல அன்பு இருக்குது, தயவு இருக்குது, பராமரிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலே பலத்த துருகமே அவர் தான். அப்போ அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தையா அவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளும் நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம்? நம்மை சூழ்ந்து உள்ளவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறோமா, அல்லது பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறோமா? நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் மாத்திரமே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று. வேறு எது மேலே நம்பிக்கை வைத்தாலும் அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்று. உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாற்காலி இருக்கிறது என்று நம்ம பார்த்து கொள்ளலாம். அந்த நாற்காலில் அமருவதற்கு நம்ம என்ன பண்ணோம், ஒப்பு கொடுத்து அதில் நம்ம போய் அமரும்போது தான் என்ன பண்ண முடியும், ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அது போல தான் ஆண்டவரும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாமளும் அவர் கையில் எப்படி இருக்குன்னா ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவரை வெல்கம் பண்ணி நம்ம அவருக்குள்ளே நம்ம வாழும்போது பார்த்தோன்றா நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போ உமது கிருபையிலே நான் எப்படி இருக்கணும்ப்பா, களி கூர்ந்து இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை எப்படி ஜீவனோடு பாதுகாத்து இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்ம எத்தனையோ முறை நம்ம கவலைகளை சொல்லி புலம்பி கொண்டு தான் இதுவரையே இருக்கிறோம். அப்போ ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட சூழ்நிலைனா, ஆண்டவரே என்னை ஜீவனோடு பாதுகாத்தீரே, இதுவரை என்னை நடத்தி வரீரேன்ட்டு ஆண்டவர் உயர்த்தியே அவர் என்ன பண்ணுறேன்னா மகிழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை,
நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாக்குலங்களை அறிந்திருக்கிறீர். என் ஆத்மா எந்த அளவுக்கு வியாக்குலப்படுதுன்றது கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. நான் எதை குறித்த நான் கவலைப்பட மாட்டேன், நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவர் கையில் அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, சத்ருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று. அப்போது இந்த நாளையும் நம்ம சவுல் எந்த மாதிரி சூழ்நிலையில் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்துருக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தோன்னா, சவுலை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். சவுல் என்ன பண்ணாங்க, எல்லாரும் போற்றி அவரை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 10000 என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் என்ன பண்ணுறாரு, கடைசி வரையுமே அவரை கொல்லும்படியாக துரைத்து கொண்டே வருகிறாரு. ஆனாலும் எல்லா சூழ்நிலையில் சத்ருவின் கையிலிருந்து விலக்கி பாதுகாத்து ஆண்டவர் தாவீதை ஜீவனோடு வைத்தார். அநேக அரசாளும்படியாக ராஜாவாக ஆண்டவர் வைத்ததை அவர் நினைவு கூர்ந்து இந்த வேலையில் செபித்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம், 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ துக்கத்தினால நான் இருக்கிறேனேப்பா, என் வயிறு கூட எப்படி இருக்குது, கருகி போயிடுச்சுப்பா, எனக்கு பலனே இல்லைப்பா என்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். கர்த்தாவே எனக்கு நீங்கள் இறங்குங்க. அப்போ நாமும் கூட எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கண்கள் யாரை நோக்கி இருக்க வேண்டும்னா கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். நம்ம மனுஷனை நம்பி அநேக முறை ஏமாந்துருக்கலாம். ஆனால் இந்த வேலையில் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்னா கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு, எனக்கு நீங்கள் இறங்குங்கப்பா, என் ஆத்துமாவை நீங்கள் மீட்டு கொள்ளுங்கப்பா என்று சொல்லி அவர் கதறி கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை 10வது வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ என் பிராணன் சஞ்சலத்தினால தவிச்சாலோ என் தேவாதி தேவனே, நீங்கள் ஒருபோதும் என்னை என்ன பண்ண கைவிடவே மாட்டீங்க, எல்லாவற்றிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ள நீங்கள் வல்லவராய் இருக்கிறீர் என்று அவர் இன்னும் விசுவாசமான அறிக்கையை அவர் இட்டுக்கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று. அப்போ இந்த நாள்லையும் ஒரு உடைந்த பாத்திரத்தை நம்ம நினச்சிக்கலாம். ஒரு உடைந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம போய் ஒரு தண்ணியோ எதனா ஊற்றுனா அது நிற்குமா? நிற்கவே நிற்காது. அது எப்படி வழிந்து போகுதோ அது போல தான் நாமளும் உடைந்த பாத்திரமாக இருக்கிறோம். அப்போ இந்த உடைந்த பாத்திரத்தை உருவாக்குறவர் கர்த்தரே. அப்போ அவர் குயவனாக இருக்கும்போது களிமண்ணாகிய நம்மளை அவர் கையில் ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவர் செத்தவனை போல இருந்தாலும் அவர் யார் கையில் ஒப்பு கொடுக்குறாருன்னா கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து, நான் உதவாத பாத்திரம் தான்ப்பா, என்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க என்று ஒப்பு கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. நம்ம 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போ அவரோட பிராணனை வாங்க தேடுகிறத பார்த்து அவர் என்னை இருள் சூழ்ந்த நேரத்தில் கூட என் தேவாதி தேவனை என்னை மீட்டெடுக்க நீங்கள் வருவீங்கப்பா, என்னை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் கைவிடவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அப்போ அவர் எல்லா சூழ்நிலையும் நான் உம்மை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன், நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன்ப்பா, நான் வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேனா, நீரே என் தேவன் என்று சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல 1ஆம் வசனத்திலையும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று. இந்த இடத்துலையும் போடப்பட்டிருக்கு, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று. அப்போ கர்த்தர் நம்மளோட நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவரையே நாம் நம்பி இருக்க வேண்டும் என்று 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் யார் கரத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் எல்லாமே அவர் கரத்தில் தான் இருக்குது. அதனால தான் பிரசங்கில் சொல்லியிருக்கு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு,
பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அந்த இடத்துல பிரசங்கி அழகாக சொல்லியிருப்பார். அப்போ இந்த நாள்லையும் நமக்கும் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஒரு காலம் உண்டா, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் என்று ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறாரு. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை என்ன பண்ணுங்க, நீங்கள் தப்புவீங்கப்பா என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சிங்க என்று. அப்போது அவரோட முகத்தை யார் மேலே பிரகாசிக்க பண்ணுகிறாருன்னு பார்த்தா, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேலே, ஊழியக்காரர்கள் மேலே அவரோட முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறாராம். ஆமென், அல்லேலூயா. அப்போது இந்த நாள்லையும் அப்போ ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பலமான வார்த்தையாக, நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையாக ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறாரு. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறான்னா, பிரகாசிக்க வைக்கிறேன் என்று, உமது கிருபையினாலே என்னை நீங்கள் ரட்சிங்கப்பா என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போ கர்த்தாவே உம்மை நோக்கி நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்ப்பா. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? இந்த வேலையில் நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த வேலையில் ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம விண்ணப்பத்தை அவரை நோக்கி கூப்பிடலாமா? அப்பா பிதாவே, எல்லா சூழ்நிலையும் நான் உமக்கு தெரியப்படுத்துகிறோமாப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம்ப்பா. சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அந்த சத்துருவை வெட்கப்படுத்தும்படியாக அந்த நாவுகளை நீங்கள் அப்பா மௌனமாக இருக்கும்படியாக கட்டளை இடுவீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக எப்படியாப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் அவன் வெட்கப்பட்டு அவனை மௌனமாக இருக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளும் போது அப்போ சத்துருவும் வெட்கப்பட்டு ஓடி போவானாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போ நீதிமானாக இருக்கணுக்கும் விரோதமாக என்ன பண்ணுறாங்களாம், பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. அப்போ எத்தனையோ நீதிமான்களும் உண்மையாக உத்தமாக என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை செய்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கூட என்ன பண்ணணும், நம்ம கட்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அப்படியாப்பட்ட சூழ்நிலை கூட அவர் என்ன பண்ணுறார், ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார், நீதிமான்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். நாமும் திறப்பின் வாசலில் நின்று அப்படியாப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும். அப்போ கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் யாரெல்லாம். அப்போ அநேக பேர் என்ன பண்ண, நிறைய பேர் நம்ம புறஜாதிகளை கூட பார்த்தோன்னா முதல் வார்த்தை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இயேசுவே என்று கூப்பிடுவாங்க. அப்போ ஆண்டவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் என்னவா இருக்கிறார்னா, நான் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்து வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ, நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறார். அப்போ அவரோட நன்மை பெரியதாக இருக்கிறது. யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறான் அவர்களை என்ன பண்ணுறான்னா சமீபமாக வந்து அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. ஆமென். 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்களாம், அவர்களை மறைத்து என்ன பண்ணுறாரு, அவர் பாதுகாத்து வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மறுபடியுமாக அந்த அரணை குறித்து பேசுகிறார். அப்போ அவர் அடைக்கல பட்டணத்துக்குள்ள எப்படி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறாரோ அதுபோல் நம்மளையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து அவரை பாதுகாத்து
பாதுகாத்து கொண்டிருப்பதை நினைத்து என்ன பண்ண ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருக்கிறாரு. நாம கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன். எத்தனையோ சூழ்நிலையில் அவர் எங்கெங்கெல்லாம் போய் தங்கினார் என்று பார்த்தனா, ஒரு குகைகள்லையும் காடுகள்லையும் அங்கங்கே போய் என்ன பண்ணார், ஓடி ஒளிந்தார். ஆனாலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அது மாத்திரம் இல்லை, அவரோட சத்தத்தை, அவரோட விண்ணப்பத்தை ஆண்டவர் எல்லா இடத்துலேருந்தே நான் எங்கெல்லாம் நோக்கி கூப்பிட்டனோ என் விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு வெளியேறங்கம்மா நீர் பதில் கொடுத்தீர் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். அப்போ பரிசுத்தவான்களை எல்லாரும் நம்ம யார் இடத்துல அன்பு கூற வேண்டும், கர்த்தரிடத்திலேயே அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிக்கிறார். ஆமேன். அவர் எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அப்போ நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் பரிசுத்தவான்களே என்று சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவரில் நம்ம அன்பு கூறும்போது, அவரில் உண்மையாக நாம் இருக்கும்போது அவர் பாதுகாத்து வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறாரு. 24ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. அப்போ நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது புது பல அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடைத்து உயர எழும்ப அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இந்த நாளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தாவீதுக்கு வந்த உபத்திரவத்தை காட்டிலும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய உபத்திரவம்லாம் இல்லை. அப்போ இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, என் நம்பிக்கையே நீங்கள் தான்ப்பா, என்னோட அடைக்கலமே நீங்கள் தான்ப்பா என்று சொல்லி நீங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? நாம் இப்பொழுது எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். நம்முடைய நம்பிக்கையாக, நம்முடைய அரணாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில் நம்ம அறிக்கை எடுப்ப வரும்? ஆமென். என் நம்பிக்கை நீங்க தான் அப்பா. ஆமென். தாவீதை போல நெருக்கங்கள், பாடுகள், மரணத்தின் விளிம்பில் அநேக துயரங்கள் இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நிச்சயம், அது யாரு? ஆண்டவர் தான். ஆமென். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற கூட வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நெருக்கங்கள் சூழப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு ஒரே நம்பிக்கை, அவர் இயேசு ஒருவர். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவரே பார்த்து சொல்லுகிறப்பா, என் நம்பிக்கை நீ தான் தகப்பனே, என் நாரன் நீங்க தான். ஆண்டவர் நோக்கி நம்ம பாடலாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் நேசர் ஒருவரை, இயேசுவே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் என் நேசர் ஒருவரை, நம்புவேன் என் நேசர் ஒருவரை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் என் நேசர் ஒருவரை, நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. மீண்டும் ஒரு விசையாக நம்புவேன். எல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லமாப்பா, நான் நம்புவேன் தகப்பன உம்மை. மீண்டும் கடைசியாக நம்புவேன் என் நேசர் ஒருவரை, நான்
நம்புவேன் என் நேசர் ஒருவரை. ஆண்டவரே நான் நம்புவேன் நேசர் ஒருவரை. நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மில் அன்பு வைக்கிறோம், நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருபோதும் எங்களை ஆண்டவரே நீர் வெட்கப்பட செய்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே ஒருபோதும் நீர் எங்களை புறம்பே தள்ளாதவர். அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்புவோம், உம்மையே நாங்கள் நம்பி ஜீவிப்போம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சங்கீதம் 31வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க, எங்க ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தரனோடு கூட பேசின வசனம் சங்கீதம் 31வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடிக்கு செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த சங்கீதம் எழுதும் போது தாவீது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேகரால அவர் கைவிடப்பட்டு, அநேகரால அவர் அசட்டை பண்ணப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, அவர் ஓடி ஒளிந்து ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் கூட தாவீது ஆண்டவரை நோக்கி அவர் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு. இதோ என்னுடைய அநேக உபத்திரவ நேரத்துல எனக்கு தெரியும் என்னுடைய நம்பிக்கை நான் கர்த்தர் மீது மாத்திரமே வைக்க வேண்டும் என்று. ஆனாலும் கூட என்னுடைய மனது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருந்துச்சு என்றால், ஆண்டவரை விட்டுட்டு எனக்கு இந்த மனிதங்க உதவி செய்வாங்களா, இந்த நபர் எனக்கு உதவி செய்வாரா, இல்லை என்னுடைய வேலை எனக்கு கை கொடுக்குமா என்று நான் உலகத்தை தேடி ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்னை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு, நீ தாவீதை போல நீ என்னை முழுமையாய் நம்புகிறாயா? இதோ உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் நீ என்னை நம்பி என்னை சார்ந்து நீ நிற்பாயா என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த வேளையில என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் வேலைக்கு முதலாய் நான் செல்லும் போது என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அழுகை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை போல தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருந்துச்சு. ஆனால் அந்த வேலைக்கு போட்டுக்கொண்டு செல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கூட இருக்காது. அநேக நேரத்தில் நான் கிழிந்து போன ஆடையில நான் போட்டுக்கொண்டு போயிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, அங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கு அநேக பொருட்கள் வைத்திருப்பாங்க. அதை வாங்குவதற்கு கூட என்கிட்ட போதுமான பணம் இருக்காது. அநேக நேரத்துல அதற்காக ஏங்கினது உண்டு. ஒரு பிறந்த நாளுக்கு கூட ட்ரெஸ் எடுக்காத ஒரு சூழ்நிலையில நான் கடந்து போயிருக்கிறேன். அநேகரால நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும், ஆனா நான் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை தூக்கி விடுவார் என்று நான் விசுவாசித்தேன். எந்த வேலையில நான் ஆரம்பத்துல நான் குறைவாய் நான் சம்பளம் வாங்கினோ, கர்த்தர் என்னை பல மடங்கு ஆசீர்வதித்து அந்த சம்பளத்தை காட்டிலும் 3 மடங்கு சம்பள உயர்வை எனக்கு கட்டளையிட்டார். நான் எனக்கு திருமணமாகி நான் முதல் குழந்தை நான் பிரசவிக்கும் போது எனக்கு நல்ல சம்பளத்தோடு தான் நானே மனதார ரிசைன் பண்ணிட்டு நான் ரிலீவான. கர்த்தர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் என்னை மாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர்
இந்த சம்பவத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறார். நான் உனக்கு எத்தனையோ தடவை நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேனே, இப்படிப்பட்ட அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குல எல்லாம் நான் உன்னை தூக்கி விட்டுருக்கேனே, ஆனா இன்றைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ என்னை விட்டுட்டு உலகத்தை சார்ந்து ஓடுகிறாயே, இதோ உன்னுடைய பலனை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய பணத்தை சார்ந்து ஓடுகிறாயே, மற்ற உலகத்தாரை நம்பி நீ போய் கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை என்ன போல இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய சூழ்நிலையில கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் உலகத்து காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒருவேளை தோற்று போயிருந்தா நம்ம அப்படியே நம்ம முன்பாக கடந்து வரலாமா? நம்ம முன்பாக கடந்து வந்து நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த வேளையில ஒப்பு கொடுக்க போறோம். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை என்று நம்ம கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து நம்ம சொல்வோமா? என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் சரி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் சரி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுமா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தெல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மீண்டும் ஒரு முறை. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. தகப்பனே, இந்த வேளையில கூட அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிறோம், கர்த்தாவே நீரே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீர் ஒரு காலமும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் தேவனாய் இருக்கிறீங்க. ஒருவேளை மக்கள் எங்களை மறந்து போகலாம், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களை மறந்து போகலாம், இந்த உலகம் எங்களை மறந்து போய் எங்களை வெட்கப்படுத்தலாம், ஆனால் நீர் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன். எந்த இடத்துல நாங்க அவமானமாய் எண்ணப்பட்டோமோ அதே இடத்துல அப்பா எங்க வெட்கத்துக்கு பதிலாக அப்பா இரட்டை தனையான பலனை தருகிற தேவன். ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை உறுதியாய் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட இன்றைக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆழமான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. இனி நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தாவீதை போல நாங்கள் உம்மையே நம்பி உம்மையே சார்ந்தபடியினால் ஆண்டவரே கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்துவதை நாங்கள் எங்களுடைய கண்களால் நாங்கள் காண போகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அறிக்கையை நாம் செய்வோம். நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம இந்த சங்கீதம் 31:1 நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடிக்கு செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய ஆவியை நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்முடைய காரியங்களாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காததுனால பல காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை, நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை, நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏனென்றால் அவருடைய பலத்த கரம் வல்லமை மிக்கதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய கரத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய கரத்தில் சுகம் உண்டு, அவருடைய கரத்தில் ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய கரத்தில் கனி உண்டு, அவருடைய கரத்தில் பரிபூர்ணம் உண்டு, அவருடைய கரத்தில் நித்தியமான வாழ்க்கை உண்டு. இன்றைக்கும் ஒருவேளை நம்ம சுயமாய் வாழ்ந்திருக்கலாம், அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இல்லாமல் போயிருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நானும் பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நான் எதையும் நான் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் நான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் இந்த வேலையில் என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறது போலயே இருந்துச்சு. நிறைய விஷயத்தில் நான் ஒப்பு கொடுக்காததுனால நான் பல காரியங்களை நானே சுயமாய் நான் செயல்பட்டதுனால பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் மார்னிங் டிவோஷன் அதிகமாக நான் மார்னிங் டிவோஷன் வந்ததுலேருந்து கர்த்தர் என்கிட்ட நிறைய வசனங்கள் மூலமாய் பேசினார். நிறைய வசனங்கள் என் கூட இடைப்பட்டுச்சு. நான் ஒவ்வொரு காரியத்தை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அதை எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்துருக்கிறாரு. நான் பல பிரச்சனைகளை பார்த்தது உண்டு. பல ஆசீர்வாதங்கள், ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், என்னுடைய சரீர பலவீனமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அதற்கான பலனை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இவ்வளோ நாட்கள் நம்ம சுயமாய் வாழ்ந்திருக்கலாம், அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வேலையில் நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்ம இந்த வேலையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆவியானவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. வரபலபோ ஓரியாந்தரதலபோ ஷபரபல வரபலபாக்கபா ஓரிகரபாக்க வரபலபாக்கபா. ஆவியானவரே அப்பா, நீங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தப்பா அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, நீர் கொடுத்த அப்பா ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வல்லமையுள்ளவரே அப்பா, கிருபையுள்ளவரே அப்பா, இரக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா, எங்க மத்தியிலப்பா நீர் ஒருவராய் அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே அப்பா, நீர்
அப்பா எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை அறிந்திருக்கிறீர். ஒருவேளை தகப்பனை இவ்வளவு நாட்கள் அப்பா அப்பா உடைய வார்த்தைகளை அறிந்தோம்ப்பா. நாங்கள் அறியாதவர்கள் போல இருந்திருந்தால் எங்களப்பா இந்த வேலையில நீங்க மன்னிப்பீராக. அப்பா எங்களுடைய ஆவி அப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் எங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா சகலவற்றையும் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க எங்களை நடத்துங்கப்பா. அப்பா நீர் கொடுத்த அப்பா ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மாலே அன்று எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அப்பா நீர் சொன்னால் போதும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா அப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்றையிலிருந்து அப்பா அப்பா உண்மை பின்பற்ற அப்பா உம்முடைய பலத்த அப்பா கருத்துக்குள்ள அப்பா நாங்கள் இருக்க தகப்பன் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம்ம சங்கீதம் 31வது அதிகாரத்தில் அந்த 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் பாடலை பாடி ஆமேன். ஆண்டவரை உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டு சம்பன விடுதலை ஆராதித்து இந்த நம்ம கொடுக்க நம்ம முடிக்கலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கை சொல்லமா பையன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி சொல்லமா. கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே எல்லோஹே நான் உம்மை தெலாசினாமேன். ஏல் எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை சொல்லமாமே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு இலகை. ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே 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 நான் உம்மை காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி சொல்லமா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் சொல்லமா. இரு பரிவாரங்கள் எனக்கு எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே நான் உம்மை கடைசியாக ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். ஆண்டவர் உனக்கு இறுதியாச்சம். ஆண்டவரே வலது கையத்துக்கு ஆண்டு சொல்லமா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எங்களை நீர் வெட்கப்பட்டு போகாத செய்யப்படும் கிருபைக்காக நன்றி தகப்பனப்பா. தாவீதை எப்படி நீர் திரும்ப மீண்டும் சிங்காசனத்தை உயர்த்தி நீர் ஆசீர்வதிச்சிரோ தகப்பனே, எங்களை வெட்கப்பட்டு போகாது மீண்டும் எங்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களோட ஒரு கிருபை, தாவீதோட இந்த உடன்படிக்கை, தாவீதோட கிருபை எங்கள் ஒவ்வொரு மேலே இறங்கி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போவதில்லை தகப்பனே. எங்களது காலங்கள் அது உமது கரத்தில் இருக்கிறது தகப்பனப்பா. எங்களுடைய காலங்கள் அது உமது கரத்தில் இருக்க நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. நீங்களே எங்களை பொறுப்பேற்றுங்க, ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாሎም ஷாሎም. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும்.
Ivaraka Adonai Vayishmaraka Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா